உன் புருஷனுக்கு சொல்லி வை, அனாவசியமா என் ரூட்ல கிராஸ் பண்ண கூடாதுன்னு. பையனுக்கு வயசு 14. உன் புருஷனுக்கு சொல்லி வை, அனாவசியமா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசக்கூடாது. வணக்கம் நண்பா, நான் உங்கள் ஜான் ஜேடி. ஒரு அப்பாவுக்கும் மகனுக்கு இருக்கிற ஒரு விஷயத்த ஒரு 30 செகண்ட்ல ஷார்ட்டாக ஒரு கதையை சொல்லி முடிச்சிட்டாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற விஷயம் அந்த அளவுக்கு ஒரு உண்மையான விஷயத்த எவ்வளோதான் முன்னாடியே நம்ம சொன்னாலும் அதை கடைசியில் அனுபவிச்சு அதுக்கப்புறம் தான் இது எந்த அளவுக்கு ஒரு அப்பாவுடைய எமோஷனல் அது எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குன்றது அந்த வயசுல தான் தெரியும் அப்படின்றது உண்மை அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட்டும் இருக்குது, அதை ஏற்றுக்கிறாங்க. ஸோ அந்த கதை என்னன்றதை அதை காட்டுறேன். ஸோ அந்த கதையை கேளுங்க, உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்க, முடிஞ்ச என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உன் புருஷனுக்கு சொல்லி வை, அனாவசியமா என் ரூட்ல கிராஸ் பண்ண கூடாதுன்னு. பையனுக்கு வயசு 14. உன் புருஷனுக்கு சொல்லி வை, அனாவசியமா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசக்கூடாது. நான் எங்க போற வரேன்னு வேவ் பாக்குற வேலை வச்சுக்க கூடாது. பையனுக்கு வயசு 17. ஏமா எப்படித்தான் போய் இந்த ஆளை போய் கல்யாணம் பண்ணிட்டு கொடுத்தனம் பண்றியோ? பையனுக்கு வயசு 21. சரி, என்னதான் வம்பு பண்ணாலும் உழைச்சு காப்பாத்திடுறாரு. பையனுக்கு வயசு 35. அம்மா என்ன இருந்தாலும் நல்ல மனுஷன் இல்லாம. பையனுக்கு வயசு 45. அந்த கஷ்டத்துல அந்த காலத்து வறுமையில படாத பாடுபட்டு அவரு கிடைச்சத வச்சு அவரால் முடிஞ்சதெல்லாம் வச்சு நம்ம கரை கட்டி விட்டாரு. பையனுக்கு வயசு 50. ஐ மிஸ் யூ பா. பையனுக்கு வயசு 60. இங்க நான் எதையும் சரி தப்புன்னு சொல்ல. Listen, the walls in your head is not original creation. It is a product of conditioning. That is why all of us rebel against our parents and society at one age.